குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எங்கள் சின்ன படத்துக்கும் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ திங்க் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணலன்னா இது வந்து மக்களிடையே போய் சேருமான்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ப்ளீஸ் என்கரேஜஸ். எங்களோட ஸ்டார்ஸ்லாம் யாரும் வரல எக்ஸப்ட் அந்த அப்பா கேரக்டர் பண்ண வர முடியல. டயஸ்ல வந்து வெறும் ஜென்ஸ் மட்டும் இருக்கிறோம். இருந்தாலும் நான் உங்களை எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த படம் பார்த்துருக்கீங்க. ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் அண்ட் த என்டையர் டீம் ஹஸ் டன் த பெஸ்ட். ஸோ என்கரேஜஸ் அண்ட் டெஃபினட்டாக உங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து இட் won't go to the mass. தேங்க்யூ. வேற நீங்கள் பேசுகிறீங்களா? You want to ask any questions like? Sir, right. Okay. வணக்கம், என்னுடைய பேர் பிர்லா போஸ். வில் டைரக்டர் வந்து சிவராமன் சார். ஆக்சுவலாக வந்து அவர் ஹைகோர்ட் லாயர். படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வில் மீன்ஸ் உயில், அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வில் டீமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஏன்னா இப்போ வழக்கமான அதிகமாக பண்ணது சினிமாவில் வந்து அஃபிஷியல் ரோல்ஸ் தான், போலீஸ் ஆஃபீஸர் ரோல் தான். சிவராமன் சார் வந்து எனக்கு வந்து ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்துருக்காரு. கொடுத்து சினிமாவில் வந்து பிர்லா போஸை இப்படி ஒரு பரிமாணத்திலையும் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு. அதுக்கு என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நான் கேபி சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் சைட் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து என்கிட்ட வந்து இன்ட்ரகேஷன் பண்ணுவார். அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் வந்து வேற மாதிரியான ஒரு இயக்குனர், இவருடைய தாட்ஸ் திங்கிங் எல்லாம் வேற மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து முழு படத்தோட கதை தெரியாது. என்கிட்ட சொன்னாங்க, இந்த கூஸ்ட் கேமிங் விஷயத்தை பற்றி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அலேக்கா என்னுடைய பொண்ணு கேரக்டர் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே இந்த உலகத்தில், ஏன்னா எனக்கு பொண்ணு கிடையாது, நான் படம் பார்த்து எமோஷன் ஆயிட்டேன். இந்த மாதிரி அழகான தேவதைகள் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஆண்டவன் அந்த மாதிரி தேவதைகள் வந்து குடும்பத்துக்காக சஃபர் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப எமோட் ஆயிட்டேன். சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. உண்மையாகவே அலேக்காவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரியாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்களுக்கு டப் பண்ணவங்க வந்து வேற லெவலில் டப் பண்ணியிருக்காங்க. அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு என்னுடைய நன்றி வந்து இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த கோர்ட்டு சீன்ஸ் எல்லாம் உண்மையாகவே இது இன்னும் ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்தது. எல்லாம் ரொம்ப லைவாக இருந்தது. ஏன்னா சார் அந்த ஃபீல்டில் இருந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருந்தாரு. இன்னும் விக்ராந்த் சார் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த ஃபிட்னஸ், அந்த எனர்ஜி லெவல், நான் கிட்டத்தட்ட அவரை வந்து 25 வருஷமாக பார்க்குறேன். பாடி லாங்குவேஜ் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. அப்புறம் வந்து பிகினிங்லேருந்தே மியூசிக் டைரக்டரோட அந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சுப்பு சார் வாழ்த்துக்கள். அப்புறம் கேமரா பிரசன்னா சாரோட அந்த ஒர்க்கு, அப்புறம் நம்ம தினேஷோட எடிட்டிங் ஒர்க்கு, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். வேணு சார்லாம் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். மோகன் குமார் சார், வேணு சார்லாம். ஆக்சுவலாக சிவராமன் சார் ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒர்த் வாட்ச். ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். பாடலாசிரியர் கலைக்குமார். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து 3 சாங்கு நான் தான் எழுதியிருக்கேன். பாட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். நேசிக்குதே அந்த பாட்டு வந்து மெலடி. அப்புறம் ஒரு குத்து சாங்கு டெஸ்லா, அது ரொம்ப வைரலாக போச்சு. யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து ஃபேமிலி சாங் ஒன்று, அள்ள தீராத அன்பை தருவோமேன்னு. மியூசிக் ஒன்று இருக்கிறது வந்து நம்ம சோனியா அகர்வால் மேடத்தோட தம்பி சௌரப் அகர்வால் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 3 சாங்குமே 3 பேட்டர்னில் ஒவ்வொரு வெரைட்டியாக ரொம்ப அருமையாக முதல் படத்திலேயே தன்னுடைய முழு திறமையும் காட்டியிருப்பார். ரீரெக்கார்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இசையமைப்பாளராக அடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டும் சரி, போஸ் சார்லேருந்து அவர் பாய்ஸ்ராஜன் சார்லேருந்து
விக்ராந்த் சார் சொல்ல வேண்டாம், பிரமாதமாக இப்போ சார் சொன்ன மாதிரி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அலேகா இது முதல் படமாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இந்த படத்தில் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரசன்னாவும் சரி, எடிட்டிங் தினேஷும் சரி, எல்லாருமே அவங்களுடைய பங்கை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் எஸ் சிவராமன் சார் பற்றி சொல்லணும்னா, எனக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகால நண்பர். அவருடைய அனைத்து படங்களுக்கும் எல்லா பாட்டும் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஒவ்வொரு செலக்ட் பண்ணி பண்ணுவார். அதே மாதிரி அவருக்கு பாட்டு நல்லா அமைஞ்சிடும். எல்லா படத்துலையுமே இந்த படத்துலையும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையாக, ஒரு நேர்த்தியாக, ஒரு கமர்ஷியல் வித் ஆர்ட் ரெண்டும் கலந்த மாதிரி மிக அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமான நேஷனல் அவார்டு கிடைக்கவே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் படத்தை. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் எல்லாரும் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்கணும். நன்றி, வணக்கம். தினேஷ் சொன்னோம். எனக்கு எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பத்ரி. சொந்த ஊர் கேரளா தான், அதனால பேசும்போது மலையாளம் கலந்து வரும். எனக்கு இதில் வாய்ப்பு கொடுத்த சிவராம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்ன மாதிரி சான்ஸ் கேட்டு வரவருக்கு வாய்ப்பு கொடுக்குற பெரிய விஷயம். ஷூட்டிங் நடக்கும்போது தான் நான் சான்ஸ் கேட்டேன், எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. அதனால சாருக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படம் நல்லபடியாக நல்ல ஒரு இதில் வரணும், அதனால கடவுளுக்கு வேண்டிடுவேன். நன்றி. தேங்க்ஸ். Yes. He was assistant to Saurabh, music director. பேசுங்க. ஸோ ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து படம் பார்த்ததுக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சௌரப் அகர்வால். அவர் ஒரு ஸ்டூடியோ மீட் பண்ணி நானும் அசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன் இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வழியாக சாரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. அதான் துபாயில் இருக்காரு அவர், ஹெல்டப் அட் துபாய். அதனால தான் என்னை வந்து பார்க்க சொன்னார். ஸோ நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்துட்டு மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேரக்டர் கூடயும் சார் கூடயும் ஒர்க் பண்ணது, ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல்.